எனக்கு கேட்கல, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஒன்னும் சவுண்ட் கேட்கல. ஆனா கும்பல் குழந்தைங்க ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, முடியல, பார்க்கவே முடியல, எதுவுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குழந்தை 1.5 வயசு கொண்டு வந்துட்டு பாவமா இருக்கு. பச்சை குழந்தைகளை கொண்டு வந்து ஏறி எதுக்கு நிக்கிறாங்க எல்லாரும்? யாரோட பேரை கெடுக்கிறதுக்கு, விஜயோட பேரை கெடுக்கிறதுக்காக இது எல்லாமே நடந்தது. சொன்னாரு, அறிவிச்சாங்க, அதே மீறி எதுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தாங்க? இது எதிர்கட்சியோட சதிதான், சதிதான், சதிதான். விஜய் பேசுறத கேட்கல, பவர் கட் பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜினால பவர் கட் ஆயிருச்சு, அவ்வளவுதான். ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டாங்க. எதுக்கு ஸ்பீக்கர் கட் பண்ணோம்? நாமக்கல் எல்லாம் அவ்வளவு நல்லா நடந்துச்சு, இங்க ஏன் நடக்க விடல? எதுக்கு இத்தனை ஆம்புலன்ஸ் போகுது? ஏன் மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க? ஏன் இந்த ஊர்ல மட்டும் இந்த மாதிரி நடக்குது? இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா? 2026 தலைவர் வருவாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு, அப்ப இருக்கு எல்லாத்துக்குமே. இவங்க நினைச்ச கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஏன் இந்த இடத்துல கொடுக்குறாங்க? கரூர்ல வேற இடமே கிடையாதா? அவ்வளவு இடம் இருக்கு, அங்கெல்லாம் கேட்டப்ப இவங்க ஏன் கொடுக்கல? இந்த இடத்துல நேரடியா வந்து கொடுத்துருக்காங்க. நாங்களும் பாக்குறோம், எங்க இருந்து அந்த ரவுண்ட் இருந்து அவ்வளவு கிரௌடு, எல்லா கிரௌடும் இங்க வந்தது. போலீஸ் நினைச்சா அப்படி எப்படி நிறைய பேர் தடுக்க முடியும்? இதை சிஎம் சார் வந்தாலும் எவ்வளவு கட்டுப்பாடு பண்றாங்க, எவ்வளவு பேர் பண்றாங்க. நீங்க பாருங்க எத்தனை ஆம்புலன்ஸ் போகுது பாத்தீங்களா? மக்களை பலி கொடுத்து அவங்க நினைச்சிருந்தா ஃப்ரீயா இருக்க எத்தனை இடத்துல அவங்க கொடுத்துருக்கலாம். ஏன் இங்க கொடுக்குறாங்க? 4 பேர்த்த பலி கொடுத்து நம்ம ஆட்சி வளரணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஆட்சி நடத்துறாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆசைப்பட்டு வந்தாரு, அப்படி பலி போடுவாங்க. ஏன் இந்த ஆட்சி போலீஸ் நினைச்சா வராங்க, மக்களோட ஆட்சி அவங்க நிலையத்திற்காண்டி மக்கள் விரும்புற இடத்த கொடுத்துருக்கணும். மக்களை வந்து ரொம்ப மக்களை மதிக்கவே மாட்டாங்க.